மதுரை 8 காஜா முகமது ஷரீபு அவர் கேட்குறாரு, குரானை மனப்பாடம் செய்துவிட்டால் தினசரி ஓதுவதாக அல்லாஹ்வின்பால் நியத்து செய்து ஓதலாமா? அப்படி நியத்து செய்து ஓதினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லது நியத்து எதுவும் செய்யாமல் குரான் ஓதலாமா? நான் குரான் ஓதுவது மறந்து விடுகிறது, அப்படி மறக்காமல் ஓதுவதற்கு ஏதேனும் மசூராக்கள் உள்ளதா? குரானை எந்த நேரத்தில் ஓதலாம்? தயவு செய்து மேல்படி கேள்விக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதில் என்ன இதுலேயும் ஒரு கோளாறு இருக்குது, பேசிக்கு கோளாறு. என்னென்னு கேட்டால், இவர் என்ன கேட்குறாருன்னா, தினசரி ஓதுவதாக நியத்து செய்யலாமா, நியத்து செய்து ஓதுனால் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா, நியத்து எதுவும் செய்யாமல் ஓதலாமான்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு மேட்ரு. இதில் என்ன நியத்துங்கிறத நிறைய பேர் குழப்பி வச்சுருக்கிறாங்க. அந்த குழப்பத்தினால வர்றது நியத்து செய்கிறதுங்கிறதே ஒரு சிலாத்தில் ஒன்றும் கிடையாதுங்க. நியத்துனா என்ன? மனசில் நினைக்கிறதா நியத்து. நீங்கள் குரானை ஓதும்போது குமுதம் படிக்கிறான்டா உங்கள் நியத்து இருக்கு. நீங்கள் ஓதுறது குரானு ஓதும்போது உங்கள் நியத்து எப்படி இருக்கு? உங்கள் மனசில் குரான் ஓதுறோம்னு இருக்கு. அதை நியத்து வரணும், தனியாக போய் நியத்து பண்ணணுமா? நியத்து செய்தல்ன்றே ஒரு டாப்பிக்கே கிடையாதுங்க. நீங்கள் வாட்டுக்கு எடுத்து குரானை கையில் எடுத்தவுடனே நம்ம எடுக்கிறது அல்லாஹ்வுடைய வேதம், நம்ம ஓத போகிறது அல்லாஹ்வுடைய வேதத்தை, ஒன்றுக்கு பற்றி நன்மை கிடைக்கும் அப்படி நினச்சி தானே ஓத போகிறீங்க. அப்படி நினைக்கிறதுக்கு பேர் தான் நியத். இப்போ நினைக்கிறது தான் நியத்துன்னு சொல்லும் பொழுது அதுக்காக வேண்டி தனியாக என்னத்தை போட்டு ஸ்பெஷலாக ரிஸ்க் எடுக்க போகிறீங்க? அது கிடையவே கிடையாது. அதனால் நியத்துங்கிறது எதுக்கு நீங்கள் நியத்து செய்ய வேணாம், எந்த ஒன்றுக்கு தனியாகவும் செய்ய வேணாம். அந்தந்த இபாதத்தை செய்யும் பொழுது அந்தந்த எண்ணம் நம்ம மனசில் இருக்கும். இன்னமல் அமால் பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து அமல்கள் அமையும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எண்ணம் இல்லாமல் செஞ்சால் தான் கூடாது. தூக்க கழகத்தில் செஞ்சால், தண்ணி அடிச்சுட்டு செஞ்சால் எண்ணம் இருக்காது. மற்றபடி கிறுக்கனாக இருந்து செஞ்சால் எண்ணம் இருக்கு. ஒரு கிறுக்கனுக்கு நியத்து இருக்காது, தூக்க கழகத்தில் ஒன்றும் நியத்து இருக்காது, தண்ணி அடிச்சுட்டா நியத்து இருக்காது. மற்ற எல்லாரும் நியத்தோடு தானே இருப்போம். இவங்க 3 பேர் தான் நியத்து இல்லாமல் இருப்பானோ, என்ன செய்கிறானோ அதுக்கு மாற்றமாக நினச்சிக்கிட்டு இருப்பான். மற்ற எல்லாரும் எப்படி இருப்போம்? நம்ம நினைவோடவும் சோறு திங்கும் போது நான் சோறு தின்பதாக நியத்து செய்கிறேன்னு அப்படியா நீ சோறு திங்கிறீங்க? நியத்து செய்யாமல் சோறு திண்டா உள்ளுக்கு போகாதா சோறு? அப்போ சோறு திங்கிறதுக்கு என்ன வேணும்? சோத்துக்கு முன்னாடி உட்காந்தா அவனுக்கு சோறுங்கிறது தெரியும், திங்க போகிறவனு தெரியும், அதான் மனசில் இருக்கும். வேற என்ன போட்டு தனியாக போட்டு செய்கிறதுங்கிறேன். அப்போ நியத்து செய்தல்னு சொல்லி கொடுத்து அது நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்வியை. ஏதாவது இதுக்கு எப்படி நியத்து பண்ணுறது? நான் குர்பானி கொடுக்க போகிறேன், எப்படி நியத்து பண்ணுறது? அதாவது குர்பானி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா, அதான் நியத்து வேறு தனியாக போய் பண்ணுறதுங்கிறேன். ஒன்றுமே கிடையாது. அப்போ நியத்து செய்யலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாட்டு குரானை ஓதுங்க, எப்போ விரும்புகிறீங்களோ அப்போல்லாம் ஓதுங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுன்னு நினச்சிக்கிட்டு ஓதும் பொழுது அது அல்லாஹ் வந்து கூலி தருவான். தனியாக ஸ்பெஷலாகவும் நியத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மனசில் இருப்பதை அவன் அறிந்து கொள்வான். இதை விளங்கிக்கிறணும். அடுத்து அதில் ஒன்று கேட்குறாரு, குரான் ஓதும்போது மறந்து போயிடுச்சு, மறக்காமல் ஓதுவதற்கு சூறா இருக்கான்னு கேட்குறாரு. அந்த சூறாவை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, மறக்காமல் ஓதுறதுக்கு சூறா இருக்குன்னு சொல்லி அந்த சூறாவை நீங்கள் மறந்துட்டா என்ன செய்கிறது? அப்படிலாம் சூறாவெல்லாம் கிடையாது. மறக்காமல் இருக்கிறதுக்கெலாம் என்ன இல்லை. அதெல்லாம் ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய உழைப்பு, அவன் எப்படி மனப்பாடம் பண்ணுறான் என்பது, அதில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறான் என்பதை பொறுத்து வித்தியாசப்படக்கூடிய ஒரு விஷயம். சில மனிதர்கள் இருப்பார்கள், ஒரு தடவை சொன்னோன்னு அப்படியே அவங்களுக்கு மனசில் பதிஞ்சு போயிடும், அப்படியே அச்சரம் பேசாமல் திருப்பி சொல்லுவாங்க. சில பேர் ஒரு 3 தடவை சொன்னால் அவங்களுக்கு என்னவாயிரும்? மனசில் பதிஞ்சு போயிடும். சில பேர் ஒரு 50 தடவை ஓதுனா தான் மனப்பாடம் ஆகும். மனப்பாடமான பிறகு திருப்பி ஓதிக்கிட்டு இருந்தால் தான் சில பேருக்கு யாபத்தில் வரும். இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு. அதுக்காக வேண்டி மட்டம்னு அர்த்தம் கிடையாது. மனப்பாடத்தை எத்தனை பேர் கம்மியாக்கிட்டு சிந்திக்கிற திறனை எல்லாம் அதிகமாக்கியிருப்பான். ஒன்றை கூட்டி ஒன்று எல்லாம் குறைச்சிருவான். அதனால நீங்கள் மனப்பாடம்ங்கிறது கம்மியாக இருந்தால் அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுற முறைகளை ஒழுங்காக கவனமாக வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அந்த மனப்பாடம் பண்ண பிறகு திருப்பி ஓதிக்கிட்டு வாங்க, மறந்து போகாது. அப்படி மறந்தால் உங்களுக்கு என்ன, பார்த்து ஓதிட்டு போங்க. மனப்பாடமாக ஓதணும்னு சட்டமாக மனப்பாடமாக ஓதுவதை விட பார்த்து ஓதுவது தான் கரெக்டாக இருக்கும். மனப்பாடமாக ஓதும்போது கூட 1-2 வார்த்தையை முன்ன பின்ன விட்டுருவோம், சேர்த்துருவோம், கூட்டிடுவோம், குறைச்சிருவோம். நேரடியாக பார்த்து ஓதக்கூடிய நேரத்தில் எந்த விதமான தப்பும் வராமல் கரெக்டாக ஓரளவுக்கு ஓத முடியும். அதனால மனப்பாடமாக தெரிஞ்சால் மனப்பாடமாக ஓதிட்டு போங்க. மனப்பாடமாக இல்லையா, மனப்பாடம் இல்லாமல் ஓதிட்டு போங்க. தொழுகையில் மட்டும்தானே மனப்பாடமாக ஓதணும். அது சின்ன சின்ன மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிடலாம், ஓதிட்டு போயிடலாம். அப்படியே நம்ம சக்திக்கு மீறி ஓதிக்கிட்டு இருக்கும்போது தடுமாறி மறந்து போயிட்டோம்னு சொன்னால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அவங்களுடைய சக்திக்கு மேலே அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அழட்டிக்கிற ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்குன்னு தனியாக சூறாக்கள்லாம் கிடையாது. நீங்கள் வாட்டு ஓர்மையாக ஓதிக்கிட்டு வாங்க, வேறு ஒன்றும் கிடையாது.